பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது நிமித்தமாக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீதின் இடத்துல ஒரு 3 குணாதிசயங்கள் காணப்பட்டது. முதலாவது, தேவனை நேசிக்கிறவனாக காணப்பட்டான். எல்லா சமயத்திலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை மிகவும் நேசித்தான். கர்த்தருக்கு வேண்டி எதையும் செய்ய துணிச்சல் உள்ளவனாக காணப்பட்டான். இரண்டாவதாக, தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். எந்த சூழ்நிலையிலும், எந்த சமயத்திலும், எந்த இடத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். மூன்றாவதாக, தேவ சித்தத்தை அறிந்து நடந்த ஒரு தேவ மனிதனாக தாவீது காணப்பட்டார். தான் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ திட்டத்தை அறிந்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சொல்கிற காரியத்தை மாத்திரம் செய்த ஒரு மனிதன் தான் தாவீது. இப்படி தாவீது ஆண்டவரோடு கூட இருந்த பொழுது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து தாவீதை தினம் தினம் உயர்த்தி வந்தார். நாளுக்கு நாள் தாவீது உயர்த்தப்பட்டார். நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்வீர்கள் என்றால், தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.